என்னால இத சரியா சரியா சாப்பிட முடியல. நீ நீ எனக்கு ஊட்டி விட. இது காரமா இருக்கும் இல்லையா? இல்ல 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 இது காரமா இருக்கும். காரமா இதுல இருக்கு. மிளகா இருக்கு. மிளகா இல்ல, உண்மைதான். நீ 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 முதல்ல நீ சாப்பிடு. இல்ல காரம் இல்லல. இல்ல. அப்ப எனக்கு ஊட்டி விடு. காரமா இருக்கா என்ன? இல்ல இல்ல. மெதுவா 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 மெதுவா. தண்ணி குடிங்க. நல்லா இருக்குல்ல? ம். 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 நாளைக்கு 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 வீட்ல பார்ட்டியா? நான் வருவேன். ரொம்ப ஜாலியா இருக்கும். பலூன்லாம் உடைப்பேன். உடைப்ப எல்லாத்தையும் உடைப்பேன். இது குழந்தைங்களோட பார்ட்டி. அப்ப எனக்காக தான் இந்த பார்ட்டியா? நான் குழந்தைதான். கண்டிப்பா நான் பார்ட்டிக்கு போவேன். நான் நான் என்னாச்சு? நீ நீ என்னாச்சு? நான் போக கூடாதா? தாராளமா போலாம். நான் உள்ள வரலாமா? இல்ல இல்ல இப்ப இல்ல. இங்க இருந்து போயிடுங்க. இப்ப வரக்கூடாது. நான் நான் அது வந்து இவங்கள போ சொல்லு. நான் உள்ள வரட்டுமா? நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். இப்ப வேணாம் சொல்றல. நீங்க இருந்து போ. அது ஒண்ணில அபி, அது என்னன்னா காயத்ரி இருக்கால, அவளுக்கு உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான நியூஸ். அதனால நான் வந்துதான் ஆகணும். அது வந்து காயத்ரி என்னன்னா, நீ பாய் பாய் டாடா சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சு. எனக்கு தெரியுமுங்க. என்னோட கண்டிஷன், இந்த மித்தாளி அண்ணி தேவையில்லாம என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. நான் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாலும் இவங்க தேவையில்லாம வந்து தொந்தரவு பண்றாங்க. அது காயத்ரி, அது என்னன்னா, என்னை பத்தி நீ கம்ப்ளைண்ட் பண்ணல, அதை நீ பண்ணிருக்கவே கூடாது. நான் யாரு என்னங்கறத முதல்ல நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. இத நீ எந்த காலத்திலயும் மறக்க கூடாது. அதே மாதிரி நான் என்ன சொன்னனோ அத நீங்களும் மறந்துடாதீங்க சொல்லிப்புட்டேன். நான் சொன்னலங்கிறது போனே. இல்லனா கும்பல உன்னை அடிப்பேன் நானு. வேணாம் வேணாம், நான் போயிடுறேன். பயந்துருச்சு. பயந்து ஓடிட்டா. புரிஞ்சிருச்சு. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? அவங்க எனக்கு சாப்பிட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தேவையில்லாம என்ன கஷ்டப்படுத்துறாங்க. ஏ மிட்டு ஓடிட்டா. நாளைக்கு பார்ட்டியில கண்டிப்பா ஏதாவது நல்லது நடக்கும். அத்தை, அத்தை, I'm so happy அத்தை. அத்தை, I did it. என்னாச்சு? இனிமே லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. எனக்கும் ரன்பீருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. ரன்பீர் வந்து பிராச்சியை எங்க என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டான். அப்படி நீ என்ன பண்ண? ஆக்சுவலி நான் வந்து நான் இன்னைக்கு உன் கூட இருந்த எல்லா உறவுகளையும் முடிச்சுக்க போறேன். ரியலி? எஸ் அத்தை, இட்ஸ் டபுள் பெனிஃபிட் ஃபார் மீ. இனிமே என் லைஃப்ல ரன்பீர் மட்டும்தான். அந்த பிராச்சி அவுட். I'm so happy. நீ இப்படிப்பட்டவனே எனக்கு தெரியாது. இம்ப்ரெசிவ். காதலுக்காக சில மேனிபுலேஷன் பண்ணி தான் ஆகணும். கனவு கண்டுகிட்டே இருந்தா மட்டும் லவ் கிடைக்காது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். யூ நோ ரியா, நீ அப்படியே என்ன மாதிரியே இருக்க. என்ன கேட்டா எல்லாரும் இப்படிதான் இருக்கணும். ஐ மீன், நீ மத்தவங்கள பத்தி யோசிச்சனா காதல் உன்னை பத்தி யோசிக்காது. அத சொன்னேன். யூ நோ, நீ என்ன வேணாலும் பண்ணு,
தானா காதல் கிடைச்சா ஏத்துக்கணும், இல்லனா கட்டாயப்படுத்தி எடுத்துக்கணும். ஏதாச்சும் பண்ணி காதலை நம்ம கிட்டே வச்சுக்கணும். அதுக்காக மத்தவங்களோட வாழ்க்கையை இருட்டாக கூட நம்ம தயங்க கூடாது. ஐ அம் so happy and proud of you. நடக்கிறது எதுவும் சரியாவே இல்ல. இப்ப என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. இந்த பிரக்யாவும் சந்தோஷமா இல்ல, பிராச்சியும் சந்தோஷமா இல்ல. அம்மா பொண்ணு 2 பேருமே டென்ஷன்ல இருக்காங்க. நாம ஒரு வேலை பண்ணுவோம், ஐயருக்கு போன் பண்ணி பேசலாம். வீட்ல சத்யநாராயண பூஜை பண்ணுவோம். நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க. கண்டிப்பா பூஜை பண்ணிடுங்க. வீட்டையே இருட்ட வச்சிருக்காங்க. நீங்களா ஏன் இப்படி இருட்டுல இருக்கீங்க? ஆ, ஆ, அது அது என்னன்னா ராத்திரி ஆயிடுச்சு இல்லையா, அதான் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். பிராச்சி எங்க? அவ ரூம்ல தான் இருக்கா. நீங்க ஏன் பார்க்க டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? அது வந்து இல்ல இல்ல, நான் டென்ஷனாலாம் இல்லையே. அப்புறம் நீ ரொம்ப டயர்டா வந்திருக்கல்ல, உட்காரு, நான் போய் டீ கொண்டு வரேன். பிராச்சி, நீ பிராச்சி கூட சண்டை போட்டியா என்ன? சண்டையில எதுவும் நடக்கலமா. நீ எதுக்காக ரூம்ல இப்ப தனியா உட்கார்ந்துட்டு இருந்த? சும்மாதான். சும்மாண்ணா, சரிதாமாவும் ஷஹனாவும் இங்க இருக்காங்க, நீ உள்ள இருக்க. தூக்கம் வந்துச்சு, அதான் கொஞ்சம் படுத்திருந்தேன். பிராச்சி, விஷயம் என்னங்கறத என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா? ஒண்ணும் இல்ல, நான் போய் டீ கொண்டு வரேன். நீ இரு, சரிதாமா டீ போட போயிருக்காங்க. என்கிட்ட உண்மையை சொல்லு, என்னாச்சு பிராச்சி? ஐ ஹவ் டிசைடட் என்னன்னா, ரன்வீருக்கும் ரியாக்கும் நாளைக்கே என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம். 10 நாள் கழிச்சு கல்யாணம் வச்சுக்கலாம். எனக்கு ரன்பீரோட என்கேஜ்மெண்ட் பத்தி நல்லா தெரியும். நீ கவலைப்படாத, நான் பேசுறேன். வேண்டாம், இப்ப பேச வேண்டிய அவசியமும் இல்ல, அதுக்கு தேவையும் இல்ல. என்ன தேவையில்லைங்கிற? அவன் எப்படி இப்படி எல்லாம் பண்ணலாம்? கொஞ்ச நாள் முன்னாடி அவனோட விருப்பம் வேற மாதிரி இருந்தது. இப்ப ஏன் இப்படி மாறினான்னு நம்ம கேட்கணுமா இல்லையா? அவன் தப்பு பண்ணாதானே சித்தி அவனை நம்ம கேள்வி கேட்க முடியும். ரன்பீர் பிரேக்கப் பண்ணல, பிராச்சி தான் பிரேக்கப் பண்ண. சித்தி ஏன் அமைதியா இருக்க? சித்தி கிட்ட சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு. பிரேக்கப் பத்தி சொன்னா அதுக்கு காரணம் சொல்லுமே. ஒருவேளை அம்மாக்கு ரியாவை பத்தி தெரிய வந்துச்சுன்னா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. வாய் மூடு சஹனா, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. சொல்றேன் எல்லாத்தையும் சொல்றேன். ஓகே, நீ குறுக்கெல்லாம் பேசாத, நானே சொல்லிக்கிறேன். நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் தான் நினைச்சேன். ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உங்களுக்கு ஹர்ட் ஆகும், கஷ்டப்படுவீங்கன்னு நினைச்சுதான் நான் என்ன சொல்ல. சொல்ல வர? அதாவது நான் ரன்பீர் கூட பிரேக்கப் முதலே பண்ணிட்டேன். ஏன்? அவன் ரொம்ப பொசசிவ்மா. அவன் ரொம்ப பொசசிவ் ஆயிட்டான். அவன் ஏன் அப்படி மாறினானே எனக்கு புரியல. தேவையில்லாம கேள்வி எல்லாம் கேக்குறான். எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, யார் கூட பேசுற? அவன் பண்றதெல்லாம் பார்த்து அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. என் மேல அவனுக்கு நம்பிக்கையே இல்ல. அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எல்லாத்த விட முக்கியமா என் ஸ்டேட்டஸ பத்தி 2-3 தடவை ஏடா கூடமா சொன்னா அது எனக்கு பிடிக்கல. அதனால நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். இந்த மாதிரி உறவு இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்ல. தி ஷுட் ஜஸ்ட் ஸ்டாப். இல்ல பிராச்சி, எனக்கு ரன்வீர அந்த மாதிரிலாம் தோணல. நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். இங்க பாரு பிராச்சி, சில சமயங்கள்ல ரிலேஷன்ஷிப்ல கன்சர்ன் காட்டுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க. அது நமக்கு சரியா புரியறது இல்ல. எக்ஸாக்ட்லி, நானும் இதுதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா விஷயம் வியர்டாவே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவனுக்கு ஆட்டிடியூட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல அம்மா. அதுவும் இல்லாம ரன்பீருக்கு ரியாவை ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேரும் பெர்ஃபெக்ட் மேட்ச்னு தோணுச்சு. ரியா ரன்பீர் பின்வாங்கிறது நல்லதுன்னு தோணுச்சு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எங்க 2 பேருக்கும் அதுலயும் முக்கியமா எனக்கு அவன் மேல எந்த லைக்கிங்கும் இல்ல. அது எப்படி? நான் தான் எல்லாத்தையும் பார்த்தனே. அந்த பையன் நம்ம வீட்டுக்கு வந்து எங்க எல்லாரும் முன்னாடியும் தானே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணா. எங்களுக்கு தெரியுமே. ப்ரப்போஸ் பண்ணா ஆஃப் கோர்ஸ். ஆனா நான் சரின்னு சொல்லல. சரின்னு நீங்க தான் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? நான் எந்த ஒரு பதிலும் சொல்லல. நீங்க தானே அக்செப்ட் பண்ணீங்க அவனை.
அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க, உங்க ஆசையும் அதான், பிளெஸிங்கும் பண்ணிட்டீங்க. சோ எதுவும் சொல்ல வேண்டாம்னு அப்படியே விட்டுட்டேன். என்னை விட இந்த விஷயங்களை பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். சரி, சின்னதா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டா பரவாயில்லன்னு தோணுச்சு. உங்க மனசு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு எதுவும் சொல்லல. சஹானா, அன்னைக்கு நீ என் பக்கத்துல இருந்தல, நீயே அம்மா கிட்ட சொல்லு. நான் அன்னைக்கு ரன்பீருக்கு சரின்னு சொல்லல, உன் ப்ரொபோசலை ஏத்துக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. உண்மையை சொல்லு, அந்த மாதிரி ஏதாவது சொன்னா. பிராச்சியோட முடிவு என்னவோ அதுக்கு நான் துணையா இருப்பேன். நான் இல்ல, அது பாத்தீங்களா, நீங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தீங்க, அதனால நான் எதுவும் சொல்லல. உங்க மனச கஷ்டப்படுத்த விரும்பல. அப்படி இருந்தோம் யூ டோன்ட் பிலீவ் மீ. சரிதா ஆண்டி, நீங்களும் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எப்போது நான் உங்ககிட்ட வந்து சரிதா ஆண்டி எங்க பாருங்க, ரன்பீர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவனை காதலிக்கிறேன்னு இல்ல அவனுக்காக ஃபீல் பண்றேன்னு எப்போது சொன்னா யோசிச்சு அம்மா கிட்ட சொல்லுங்க. கடவுள் புண்ணியத்துல உன் சிரிப்பு மேல யார் கண்ணும் பற்றக்கூடாது. கண்டிப்பா படாது. எப்படி படும்? ஏன்னா இந்த சிரிப்புக்கு காரணமே ரன்பீர் ஆச்சே. ஐ நோ, அவன் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கான். இல்ல, எப்பவுமே இல்ல. ஆமா, பிகாஸ் எனக்கு அவன் மேல அந்த மாதிரி ஃபீலிங் வந்ததே இல்ல. எல்லாமே காம்ப்ரமைஸ் தான். ஆனா அம்மா, இனிமே என்னால அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா எந்த விஷயம் மனசுக்கு பிடிக்கலையோ அதை வச்சுக்கிட்டு காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது. அப்புறம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆயிடும். இட்ஸ் நாட் ஃபேர் இல்லம்மா. அப்புறம் ரன்பீருக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை இல்ல. உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுதான் என்னோட எண்ணம். நீ எப்பவும் காம்ப்ரமைஸ் ஆக கூடாது. ஒருவேளை நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டனோ என்னமோ. நல்ல வேளை எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. இப்ப எனக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. உனக்கு ஞாபகம் இருக்கா, அப்பாவும் ஒரு தடவை என்கிட்ட கேட்டாரு. அதாவது ரன்பீர நீ காதலிக்கிறன்னு என்கிட்ட வந்து நீ சொன்னியான்னு அவர் கேட்டாரு. நான் அவர்கிட்ட ஏன் அப்படி கேக்குறீங்கன்னு கேட்டேன். ஏன்னா ரியா அவர்கிட்ட வந்து ரன்பீர காதலிக்கிறதா சொல்லிருக்கதா சொன்னாரு. வாவ், அப்பாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. பிராச்சி, நாளைக்கு அவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட். ஐ நோ, ஆஃப் கோர்ஸ் எனக்கு தெரியும். எல்லாம் இப்ப நல்லபடியா நடக்குது இல்லையா? சரியான நேரத்துக்கு எல்லாம் சரி ஆயிடுச்சு. இப்ப யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஐ நோ என்கேஜ்மெண்ட். ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் them. என் தங்கச்சி ரியா, என் ஃப்ரெண்ட் ரன்பீர் 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும். நல்லவேளை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஐ அம் ரிலீவ்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் போய் தூங்கவா, எனக்கு தூக்கம் வருது. ப்ளீஸ். சரி. குட் நைட். குட் நைட். சித்தி, எனக்கும் பயங்கரமா தூக்கம் வருது. நானும் போய் தூங்குறேன். வாவ், அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். எதை மறைக்கணுமோ அதை மறைச்சிட்டேன். எங்க அம்மாவோட சந்தோஷத்துக்காக இந்த மாதிரி எவ்வளவு பொய் வேணாலும் நான் சொல்லுவேன். இதுக்கு மேல சொல்ல சொன்னாலும் நான் சொல்லுவேன். அம்மா கஷ்டப்படுறத பார்க்க முடியாது. இப்ப என் காதல மட்டும்தான் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன். தேவைப்பட்டா என் உயிரையே கொடுப்பேன். என் மேல முழுக்க முழுக்க பார்த்துக்க மட்டும்தான் உரிமை இருக்கு. மறுபடியும் சொல்றேன், ஐ லவ் பார்த். ரன்பீர், ரன்பீர், ரன்பீர்.
ரன்பீர் 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 நீ எதுக்காக போய் சொன்னேன்னு எனக்கு தெரியும். நீ ரியா ரன்பீரை ஒண்ணு சேர்க்க பாக்குறல. அதுவும் இல்லாம நீயும் ரியாவும் போட்ட டீல் சித்திக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற. ஆனா பிராச்சி, ரியா வந்து மெஹரா சாரோடைய கல்யாணத்தை மீரா கூட பண்ணல. அதனால நீ ரன்பீர் கூட இருந்த உறவை முடிச்சுக்கிட்ட. ஆனா இதெல்லாம் பண்ணி உனக்கு என்ன கிடைச்சது? இப்ப கூட சித்தி மிஸ்டர் மெஹரா கூட அவரோட சேர்ந்து ஒண்ணு இல்லையே. பிராச்சி, நீ என்னோட வாழ்க்கையை விட்டு பிரிஞ்சு போனது நீ பண்ண மிகப்பெரிய தப்பு. அப்புறம் நீ இந்த தப்பை பண்ணதை நினைச்சு வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட போற. You will regret this. I wish the best for them. என் தங்கச்சி ரியா, என் ஃப்ரெண்ட் ரன்பீர், ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கட்டும். கண்டிப்பா நீ தப்பு பண்ண மாட்ட. ஒருவேளை ரியா ரன்பீர்க்குன்னு எழுதப்பட்டிருக்கோ என்னமோ. அட, நீங்க இன்னுமா உங்க வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கல? இன்னும் எவ்வளவு வேலை பாக்கி இருக்கு பாருங்க. சீக்கிரம் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணுங்க. இங்க பாருங்க, நான் உங்களை அந்த வெள்ளை பூவால அங்க அலங்காரம் பண்ண சொன்னேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அட கடவுளே, உனக்கு நடக்கும்போது கண்ணே தெரியாதா? அது அங்க பாருங்க, அங்கங்க ரெடி பண்ணுங்க. காயத்ரி, நீ இந்த வீட்டுக்கு வேலைக்கு வர்றதுக்கு டைம் என்ன சொல்லு? 10 மணி. இப்ப மணி எத்தனைன்னு சொல்லு? இப்போ 9:30. நீ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வேலைக்கு வந்துட்ட. எதுக்காக இன்னைக்கு நீ இவ்ளோ சீக்கிரம் வேலைக்கு வந்த? கேக்குறல்ல, சொல்லு, எதுக்காக வந்த? நீ ரொம்பவே வித்தியாசமா தான் இருக்க. போ. அது என்னன்னா, எங்க வீட்டுக்கு யாருமே வேலைக்கு வர இஷ்டப்படவே மாட்டாங்க. ஆனா நீ மட்டும் இங்க இருந்து போறதுக்கு தயாராவே இல்ல. இங்க இருந்து போன வேகத்திலே மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுற. என்ன விஷயம்னு சொல்லு. கஷ்டமெல்லாம் இல்ல, அன்பு. அன்பு என் வேலை மேலங்க. என்னைக்கும் நான் டைமை மிஸ் பண்ணது இல்லைங்க. அதனால வேலை டைம்க்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வரணும்னு முடிவு பண்ணிட்டேனுங்க. அது சரி, முடிவே பண்ணிட்டியா? சூப்பர் சூப்பர் சூப்பர், ஆச்சரியமா இருக்கு. அட இருமா, டயத்துக்கு வரவளே, கொஞ்சம் நில்லு. உன்னோட முடிவெல்லாம் நல்ல முடிவுதான். ஆனா ஒரு விஷயத்த நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என்ன, இந்த வீடு இருக்கே மெஹரா மேன்ஷன், இங்க எல்லாமே ஆலியா சொல்படிதான் நடக்கும். அதுதான் சட்டம். அதனால அவ என்ன சொல்றாளோ அதை தான் எல்லாரும் ஏத்துக்கணும். புரிஞ்சுதா? பெருசா டைமை பத்தி பேசுறேன். அது வந்து அந்த பூவை அங்க இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ஆலியா என்கிட்ட என்ன சொன்னானா, அதாவது உன்கிட்ட என்ன சொல்ல சொன்னானா, அந்த அபி இருக்கானே அவன், அதான் இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டி இருக்கு இல்லையா, என்கேஜ்மெண்ட்னா நிச்சயதார்த்தம், அதுக்கான பார்ட்டி தான் இது. புரியுதா? போ அபி, ரூமை விட்டு கீழே வராம பொறுப்பா பாத்துக்கோ. புரியுதா? அதுக்காக நீ என்ன செய்ய ஆசைப்பட்டாலும் செய். ஆனா அபி பார்ட்டிக்கு கீழே வரவே கூடாது. உனக்கு புரிஞ்சுதா? நாளைக்கு வீட்டுல பார்ட்டியா? நான் போவேன்.
ரொம்ப ஜாலியா இருக்கும். நான் எல்லா பலூனையும் உடைப்பேன் 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 உடைப்பேன். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதுல? புரிஞ்சிடுச்சா? போ. அட நீங்க இன்னுமா பூ அலங்காரம் ஒழுங்கா பண்ணல? அங்க அந்த வெள்ளை பூவை டெக்கரேட் பண்ணுங்க. இருங்க நான் வரேன். நீ இன்னுமா இங்க நிக்கிற? நீ போல. அட அங்க வேலை எவ்வளவு கிடக்குது, போய் வேலைய பாரு. போ போ. அட இங்க பாருங்க, இங்க பாருங்க, இது இருக்கு இல்லையா? போக்கஸ் இவ்ளோ கம்மியா அனுப்பி வச்சிருக்கீங்க, இன்னும் அனுப்புங்க. என்கேஜ்மெண்ட் இன்னைக்கு தான், நாளைக்கு கிடையாது. இன்னும் நிறைய வேலை இருக்கு. That's right, quick. வர்ச்சுவல் உலகத்தை விட்டுட்டு ரியல் லைஃபுக்கு வரியா? உன்னோட ஃபியூச்சரை பத்தி நீ யோசிக்க போறியா இல்லையா? ரியா, இன்னைக்கு அவளோட என்கேஜ்மெண்ட் தானோ. அண்ணன் பொண்ணுக்கு அவளை நீ உன்னோட பொண்ணா ஆக்கிக்கணும். நீ ரியாவை உன் பக்கமா இழுத்தாதான் நீ அண்ணனை உன் பக்கமா வளைச்சு போட முடியும். இல்லனா அண்ணன் குணமான அடுத்த செகண்டே உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாரு. நீ ஒரு தப்பு இல்ல, நிறைய தப்பு பண்ணிருக்க. ஐ எம் கான்ஃபிடென்ட். எதுல கான்ஃபிடென்ட்டா இருக்க தானோ? அபவுட் அபி. அபி கண்டிப்பா என்ன மன்னிச்சிருவாரு. அதுக்கு ரியாவை நீ உன் பக்கமா இழுக்கணும். அதுதான் ஒரே வழி. அண்ணன் ரியாக்காக மட்டும்தான் கல்யாணம் மாதிரியான பெரிய உறவை கூட இந்த மாதிரி நொடியில உடைச்சிருவாரு. அதனால ரியா மேல கண்டிப்பா நீ அன்பை காட்டணும். ரியாவால மட்டும்தான் அண்ணன் உன்னை மன்னிச்சு இந்த வீட்டுல இருக்க விடுவாரு.